சென்னை மாநகர சாலையில் சுற்றி திரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மாடுகளால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு குறித்து உயர்ந்திருக்கக்கூடிய கவலையால் சென்னை மாநகராட்சி மண்டல வாரியா கோசாலை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்குன்னு மேயர் பிரியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய மாடுகளை பராமரிக்கிறதுக்காக சென்னையில் மண்டல வாரியாக கோசாலை அமைக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா தெரிவிச்சிருக்காங்க. சாலையில் திரியக்கூடிய மாடுகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அதோட உரிமையாளர்களுக்கு தானே இருக்குது. மாநகராட்சி எதுக்காக மாடுகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்பவும் தொடங்கி இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்தோடைய சிவசக்தி நகரோட மூலதன நிதியோட கீழே இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இடத்துல ரூபாய் 1.48 கோடி மதிப்பிலான கோசாலை அமைக்கக்கூடிய பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து தான் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய அவர் மனித உயிர்களை மட்டுமில்ல சாலையில் சுற்றி திரியக்கூடிய உயிர்களையுமே பாதுகாக்க வேண்டிய நோக்கத்தில் சென்னை மாநகராட்சியில் கோசாலை அமைக்கப்பட இருக்குது. வில்லிவாக்கத்தில் இதுக்காக சுமார் 1/2 ஏக்கர் அளவில் நிலம் ஒதுக்கப்பட்டு கோசாலை அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா சாலைகளில் மாடுகள் சுற்றி திரியறதை தடுக்க முடியும். சென்னையில் சுற்றி திரியக்கூடிய மாடுகள் எருதுகள்னு எண்ணிக்கை மிகவுமே அதிகமாக இருக்குது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுறதால முதல்வரோட நேரடி கவனத்தில் கோசாலை மையங்கள் அமைக்கிறதுக்கான திட்டத்தை செயல்படுத்தி இருக்காருன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து மேயர் பிரியா பேசுகையில் வில்லிவாக்கத்தில் ரூபாய் 1.48 கோடி மதிப்பீட்டில் இந்த கோசாலை மையம் கட்டப்பட்டுட்டு வருது. சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய மாடுகளால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் கடுமையான நெருக்கடி ஏற்படுது. அதனால இந்த மாடுகளை பிடிச்சு கோசாலையில் வச்சு பராமரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. வில்லிவாக்கத்தில் அமைய இருக்கக்கூடிய கோசாலைக்கு இன்று அடிக்கால் நாட்டி இருக்கிறாங்க. இதில் 200 மாடுகள் வரை பராமரிக்க முடியும். 2 மாதங்களில் கோசாலை கட்டுமானம் பணிகள் முடிவடையும். மண்டல வாரியா கோசாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுட்டு வருது. இது தவிர வில்லிவாக்கத்தில் ரூபாய் 53.50 கோடி மதிப்பீட்டில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கான பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இதனை சென்னை பெருநகர மாநகராட்சி குழு முன்னெடுத்திருக்காங்க. இந்த பணியை பற்றின ஆய்வு நடத்தப்பட்டு பணிகள் விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. வில்லிவாக்க ஏரியாவில் தனியார் பங்களிப்போட ரூபாய் 130 கோடியில பொழுதுபோக்கு பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்காவில் கண்ணாடி பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சியில வேற எந்த பகுதியிலுமே கண்ணாடி பூங்கா அமைக்கப்படவில்லை. ஆகையால இந்த பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் மாடுகளுடைய பிரச்சனை அப்படின்றது மிகவுமே தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரோட்டில் சுற்றி திரியக்கூடிய மாடுகள் முட்டி பலர் உயிரிழந்திருக்காங்க. மாடுகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கவும் செய்து. ஆனாலுமே இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு அப்படின்றது எட்டப்படவே இல்லை. ரோட்டில் சுற்றி திரியக்கூடிய மாடுகள் பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். ஆனால் மாநகராட்சி இந்த பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்வதில்லைன்னு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. வில்லிவாக்கத்தில் காய்கறி மார்க்கெட் பகுதி தொடங்கி எல்லா இடங்கள்லையுமே பரவலாக மாடுகள் சுற்றி திரியுது. இதற்கு மாட்டுடைய உரிமையாளர்கள் தான் பொறுப்பாக முடியும். மாடு வளர்க்க ஏற்ற இடம் இல்லாதவங்க எதுக்காக மாடு வளர்க்கணும் அப்படின்னு குடியிருப்பாளர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோசாலை அமைக்கக்கூடிய திட்டத்துக்கு ஒரு சாரார் வரவேற்றும் பல சாரார் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல சமீப காலமா தமிழ்நாட்டில் மாட்டு இறைச்சி பிரச்சனைன்றது பேசு பொருளா மாறி இருக்கு. கடந்த 2020 ஆண்டு வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பிரியாணி திருவிழால மாட்டிறைச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அதே போலவே கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் தமிழ்நாடு நகரப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுவுடைய உணவு திருவிழா நடைபெற்றுச்சு. இதில் மாட்டிறைச்சிக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு நீலம் பண்பாட்டு மையம் கேள்வி எழுப்பி இருந்துச்சு. இந்த நிலையில அரசு மாடுகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சி கோசாலை திட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.